ஷிம்லாங்கிற ஒரு ஊர்ல சூரின்ட்டு ஒரு பையன் இருக்கான். சூரியோட அப்பாக்கு டீ கடை இருக்கு. அவன் காலையில அவங்களுக்கு உதவி செஞ்சு ஸ்கூலுக்கு போயிட்டு இருப்பான். ஸ்கூல்ல சூரி கிட்ட யாருமே சரியா பேச மாட்டாங்க. ஏன்னா அவன் ஒரு டீ கடைக்காரனோட பையன். அவன் எல்லாரோடையும் பேசணும்ட்டு முயற்சி செஞ்சான். ஃப்ரெண்ட்ஸுங்களோட குரூப்ல கலந்துக்கணும்னு நினைச்சான். ஆனா யாருமே அவன் கூட பேசவே இல்லை. அவன் அதை மீறியும் யார் கூடயாவது பேச முயற்சி செஞ்சா எல்லாரும் அவனை கிண்டல் பண்ணுவாங்க. ஹேய், யாராச்சும் என் கூட வீடியோ கேம் விளையாடுறீங்களா? நான் விளையாடுறேன். அட, டீ போட நான் கூப்பிடல, கேம் விளையாட நான் கூப்பிட்டேன். நீ சும்மாரு. சூரிக்கு ரொம்ப கஷ்டமா இருந்தது. அவன் வீட்டுக்கு போனதுமே மூஞ்சிய தொங்க போட்டு உக்காந்துக்கிட்டான். சூரியோட அப்பா இது எல்லாத்தையும் பார்த்து அவனுக்காக கொஞ்சம் சாப்பாடு எடுத்துட்டு வந்தாரு. அட, என்னாச்சு சூரி? இதுக்கு சோகமா இருக்க? இந்தா சாப்பிடு, சாப்பாடு ரொம்ப நல்லா இருக்கு. அப்பா, நீங்க ஏன் வேற வேலை பண்ண மாட்டேங்கிறீங்க? உங்களுக்கு பண்றதுக்கு இந்த ஒரு வேலை தான் கிடைச்சதா? டீ வியாபாரத்துல என்னாச்சு? டெய்லி எல்லாருமே இதத்தான் அதிகமா கேக்குறாங்க. இல்ல, என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே என்ன கிண்டல் பண்றாங்க. அவங்க என்ன எந்த விளையாட்டுலயும் சேர்த்துக்க மாட்டாங்க. எந்த விளையாட்டை விளையாடணும்? இப்பவே விளையாடலாம். உங்க கூட இல்ல, அவங்க கூட விளையாடணும். இப்படி சொல்லிட்டு அவன் எதுவுமே சாப்பிடாம அங்க இருந்து கிளம்பி போயிட்டான். சூரியோட அப்பா சூரி சொன்னதை கேட்டு ரொம்ப கஷ்டப்பட்டாரு. ஏன்னா அவரால தான் சூரியோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே அவன்கிட்ட இருந்து விலகி போயிட்டு இருந்தாங்க. அடுத்த நாள்ல இருந்து அவரு டீ விற்கிறதோடவே வேற ஒரு வேலையும் தேடிக்கிட்டு இருந்தாரு. இன்னொரு பக்கம் சூரியோட ஸ்கூல்ல குழந்தைங்கள வெளியில ட்ரிப்புக்கு கூட்டிட்டு போக பிளான் பண்ணாங்க. கொஞ்ச நாளைக்கு அப்புறம் உங்க எல்லாரையும் ஒரு காட்டுக்கு ட்ரிப்புக்கு கூட்டிட்டு போறோம். அதுக்கு என்னெல்லாம் தேவையோ எல்லாத்தையும் எடுத்துக்கோங்க, சரியா? குழந்தைங்க எல்லாரும் சந்தோஷப்பட்டாங்க. சூரி வீட்டுக்கு வந்ததும் அவங்க அப்பா கிட்ட இந்த விஷயத்த சொன்னான். அப்பா, எங்களை ஸ்கூல்ல காட்டுக்கு ட்ரிப்புக்கு கூட்டிட்டு போறாங்க. எனக்கு தேவையான பொருட்களை பேக் பண்ணி கொடுங்க. அடேங்கப்பா, ரொம்ப நல்லதா போச்சே. போகும்போது ஏதாச்சும் ஒரு பாத்திரத்தை நீ எடுத்துட்டு போ. அங்க போய் நீ ஏதாச்சும் சமைச்சு சாப்பிடலாம், சரியா? சரிப்பா, கண்டிப்பா. அப்புறம் உன்கிட்ட இன்னொரு விஷயத்த சொல்லணும். நான் புது வேலையை தேடிக்கிட்டே இருக்கேன். இனிமே உங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட நீ அவமானப்பட தேவையில்லை. அவங்க உன்கிட்ட நல்லா பேசுவாங்க. நிஜமாவா? ஆமா. சூரி சந்தோஷமா அவங்க அப்பாவை கட்டி அணைச்சுக்கிட்டான். சில நாட்களுக்கு அப்புறம் அந்த காட்டு ட்ரிப்புக்கு போறதுக்கான நாளும் வந்தது. எல்லாரும் அந்த காட்டுக்கு போனதுமே ட்ரெக்கிங் பண்ண ஆரம்பிச்சாங்க. நான் எல்லாரையும் 4 குரூப்பா பண்ண போறேன். அதுல ஒருத்தர் லீடர் கூட இருப்பாங்க. அவங்க எல்லாருமே ஒன்னா இருந்து எல்லா வேலையும் பண்ணணும். எல்லாருமே லீடர் பேச்ச கேட்கணும், சரியா? எல்லாரும் அவங்களோட பேக் எடுத்துக்கிட்டு ட்ரெக்கிங் ஸ்டார்ட் பண்ணாங்க. அடே, யார லீடர் பண்ணி வச்சிருக்காங்க? இவனுக்கு டீ தவிர ஒண்ணுமே தெரியாதே. எல்லாரும் சிரிச்சாங்க. சூரிக்கு ரொம்பவே மனசு கஷ்டமாயிடுச்சு. கொஞ்ச நேரம் நடந்ததுக்கு அப்புறம் அயன் சோர்ந்து போயிட்டான். சரி, நீங்க கொஞ்சம் நிக்கலாம், ஏதாச்சும் சாப்பிடலாம். மத்தவங்களும் ஒத்துக்கிட்டு அங்கேயே நின்னு போயிட்டாங்க. இல்ல, நாம நிக்க கூடாது. இப்படியே நின்னோனா நாம லேட் ஆயிடுவோம். இன்னும் கொஞ்ச நேரத்துல இருட்டும் ஆக போகுது. என்ன, லீடர் பண்ணிட்டாங்கன்னு எங்களுக்கு ஆர்டர் போடுறியா? இல்ல, நாங்க வரமாட்டோம். நீ போகணும்னா போ. நாங்க கொஞ்சம் சாப்பிட்டு அதுக்கப்புறம் தான் வருவோம். போ. சூரி எவ்வளவு சொல்லியும் கூட அவங்க அங்கேயே நின்னுட்டாங்க. லீடருங்கிறதுனால சூரியால அவங்கள விட முடியல. அவனும் அவங்களோடயே இருந்துட்டான். கொஞ்ச நேரத்திலேயே டீச்சரும் மற்ற குழந்தைங்களும் முன்னாடி போயிட்டாங்க. ஆனா இவங்க அதே இடத்துல இருந்துட்டாங்க. கொஞ்ச நேரம் ஓய்வெடுத்து சாப்பிட்டதுக்கு அப்புறம் அவங்க எல்லாருமே திரும்ப ட்ரெக்கிங் ஸ்டார்ட் பண்ணாங்க. ஆனா சீக்கிரமாவே சூரியாஸ்தமனம் ஆயிடுச்சு. அதனால இருட்டாவும் ஆயிடுச்சு. ஐயோ, நைட் ஆயிருச்சே. இப்போ ஒண்ணுமே தெரிய மாட்டேங்குதே. மற்ற குழந்தைங்களும் பயப்பட ஆரம்பிச்சாங்க. கொஞ்ச நேரம் போனதுக்கு அப்புறமா எப்படிப்பட்ட திருப்பம் வந்ததுன்னா அங்க இருந்து வழியை கண்டுபிடிக்கிறது கஷ்டமாயிடுச்சு. அதனால அவங்க அங்கேயே தங்க வேண்டியதாயிடுச்சு. இப்ப எனக்கும் வழி தெரிய மாட்டேங்குது. எனக்கு தெரிஞ்சு நாம சத்தமா கத்தி ஆகணும். உடனே எல்லாருமே சேர்ந்து டீச்சரையும் மற்ற கிளாஸ் குழந்தைங்களையும் சத்தமா கூப்பிட்டு இருந்தாங்க. ஆனா ஒரு பிரயோஜனமும் இல்லாம போச்சு. டீச்சர், டீச்சர், அட, நான் கூப்பிடுறது கேக்குதா? நாங்க மாட்டிக்கிட்டோம். யாராச்சும் இருக்கீங்களா? எல்லாருமே கத்தினாங்க. ஆனா எந்த பதிலும் கிடைக்கல.
நாம ரொம்ப பின்தங்கிட்டோம்னு நினைக்கிறேன். நம்மளுக்கு முன்னாடி போற வழியும் தெரியாது. அதனால நாம இங்கேயே இருக்கணும். நாம ஒருவேளை இன்னும் முன்னாடி போனா நாம வழி தவறி போலாம். இல்ல, நாம ட்ரை பண்ணோம். சரியான இடத்துக்கு நாம போனா. ராத்திரி ரொம்பவே ஆயிடுச்சு. விலங்குகளோட பயமும் இருக்கு. டீச்சர் நம்மள தேடி கண்டிப்பா வருவாங்க. அதனால நாம இங்கேயே இருந்தாகணும். எல்லாருக்கும் அதுதான் சரின்னு பட்டது. அவங்க அங்கேயே தங்கிட்டாங்க. ஆனா கொஞ்ச நேரத்திலேயே ராத்திரி ஆயிடுச்சு. பலமான குளிர் காத்தும் வீசிக்கிட்டு இருந்தது. அதோடவே அவங்க கிட்ட இருக்கிற சாப்பாடும் தீந்து போயிட்டு இருந்தது. அட, சாப்பாடெல்லாம் காலி ஆயிடுச்சு. கொஞ்ச நேரத்துல தண்ணியும் கூட காலி ஆயிருமே. ஐயோ, இப்போ நான் சாப்பிட்றேன். நாம போயாகணுமே. ஆனால் எங்கே போகிறது? ரோடு எங்கே இருக்குன்னு நமக்கு தெரியலையே. எனக்கு இங்கேயே ரொம்ப பயமாக இருக்குது. ஏதாச்சும் விலங்கு வந்துச்சுன்னா என்ன பண்ணுறது? ஐயோ, எனக்கு ரொம்ப குளிருது. எனக்கும் குளிருது. நான் தீ பற்ற வைக்கிறேன். அப்புறம் எல்லாரும் சேர்ந்து தீய பற்ற வச்சாங்க. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் நெருப்பு கம்மியாயிட்டு இருந்தது. இப்போ என்ன பண்ணுறது? நெருப்பு கூட அணைஞ்சிக்கிட்டே இருக்கேன். காட்டு மிருகம் வந்து சாப்பிட்றதுக்கு பதிலாக இந்த குளிரில் நாம செத்துருவோம் போலியே. சூரி கொஞ்சம் யோசிச்சு இப்படி சொன்னா, என்கிட்ட ஒரு பிளான் இருக்கு. என்னோட பேக்குக்குள்ள ஒரு கிண்ணமும் டீ தூளும் இருக்கு. அது நெருப்பு அணைஞ்சதுக்கு அப்புறமாவும் சூடாதான் இருக்கும். நம்மளையும் சூடா வச்சுக்கும். சூரி உடனே அந்த கிண்ணத்தை வெளியில எடுத்தான். அப்புறம் எல்லாரும் அவங்களோட தண்ணியை கொடுத்தாங்க. ஆனாலுமே தண்ணி கம்மியா இருந்தது. அங்கேயே பக்கத்துல கொஞ்சோண்டு பனி இருந்தது. அவன் அதை எடுத்துக்கிட்டான். அந்த பிளாக் டீயை செஞ்சு முடிச்சதுமே அவங்க பத்த வச்ச நெருப்பும் அணைஞ்சிடுச்சு. அதை குடிச்சதுக்கு அப்புறம் எல்லாருக்குமே நல்லா இருந்தது. எல்லாரும் அவனை பாராட்டவும் செஞ்சாங்க. ஆனா அயன் மட்டும் எதுவுமே பேசாம டீயை குடிச்சுக்கிட்டு இருந்தான். கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் அவங்களுக்கு இலைகளோட சத்தம் கேட்டது. எல்லாருமே பயந்து போய் பின்னாடி இருக்கிற மரத்தை பார்த்தாங்க. அது கடைசியில பார்த்தா அவங்களோட டீச்சர் தான். எல்லாருமே நிம்மதி பெருமூச்சை விட்டாங்க. கேம்புக்கு வந்ததுக்கு அப்புறம் டீச்சர் அவங்கள எல்லாரையும் புகழ்ந்து பேசிட்டு இருக்கும்போது, அவங்க எல்லாரும் இப்படி பாதுகாப்பா இருக்கிறதுக்கான காரணம் சூரிதான்ட்டு அயன் சொன்னான். அயன் இப்படி சொன்னதை கேட்டு சூரி ரொம்ப சந்தோஷப்பட்டான். சூரியோட புத்திசாலித்தனத்தை பத்தி கேட்டு எல்லாரும் அவன் கிட்ட நட்பா இருக்க நினைச்சாங்க. சூரிக்கு மட்டும் டீ பண்ண தெரியாம இருந்திருந்தா இன்னைக்கு அந்த குழந்தைங்க அவனுக்கு ஃப்ரெண்ட்ஸா இருந்திருக்க மாட்டாங்க. இன்னைக்கு முதல் தடவையா அவன் ஒரு டீ காரனா இருந்ததுக்கு பெருமைப்பட்டான். அடுத்த நாள் ரொம்பவே சந்தோஷமா அவன் தன்னோட அப்பா கிட்ட போய் நடந்ததை எல்லாத்தையும் அவங்க கிட்ட சொன்னான். அட, ரொம்ப நல்லதா போச்சு. உனக்கு ஒரு நல்ல செய்தி. நான் இன்னொரு வேலைய தேடிட்டேன். சூரி இத கேட்டு ரொம்பவே ஷாக் ஆயிட்டு வருத்தப்பட்டுட்டு இருந்தான். இல்ல அப்பா, நீங்க வேலைய மாத்திக்க வேண்டிய அவசியமே இல்ல. நீங்க எந்த வேலைய செஞ்சாலும் அது நல்ல வேலைதான். அப்புறம் எந்த வேலையும் சின்னதோ இல்ல பெருசோ கிடையாதுன்னு நான் நல்லா புரிஞ்சுக்கிட்டேன். சூரியோட அப்பா இத கேட்டு ரொம்ப சந்தோஷப்பட்டாரு. அப்புறம் அடுத்த நாள்ல இருந்து சூரி ரொம்பவே சந்தோஷமா தன்னோட அப்பாக்கு உதவி செஞ்சுக்கிட்டு இருந்தான். அப்புறம் சூரி ஸ்கூலுக்கு வந்து சேர்ந்ததுமே எல்லாரும் அவன் கிட்ட வந்து பேசிக்கிட்டு இருந்தாங்க. அதோடவே அவனோட விளையாடவும் செஞ்சாங்க. உதார்பூர்னு பேர் கொண்ட ஒரு கிராமம் இருந்துச்சு. அந்த கிராமத்துல பப்பன் டீ ஸ்டால்னு ஒன்று இருந்துச்சு. பப்பன்னு வேலை இல்லாத ஒரு இளைஞன் டீ கடை வச்சு வியாபாரம் நடத்தி தான் வாழ்க்கையை ஓட்டினான். நிறைய கிராமத்து ஜனங்க காலையிலயும் சாயங்காலமும் பப்பன் டீ ஸ்டாலுக்கு டீ குடிக்க வருவாங்க. அப்புறம் பெரிய பெரிய கதையெல்லாம் பேசுவாங்க. அவன்தான் நம்ம பீக்கு. ஆமா பீக்கு, அவனுக்கு என்னாச்சு? பந்தயம் கட்டுறதுக்கு 8 ரூபா கேட்டான். நான் சொன்னேன் 8 ரூபாய்க்கு பதிலா 10 ரூபா வாங்கிக்கன்னு. அப்பதான் பப்பன் ரெஜிஸ்டர்ல கணக்க பார்த்துட்டு சொன்னாரு, சிவானா, உங்க கணக்குல 1000 ரூபாய் வந்துருச்சு. எப்ப கொடுப்பீங்க? எல்லாத்தையும் சேர்த்தே கொடுக்குறேன். இன்னைக்கு பில்லையும் அதோட சேர்த்துக்க. பணம் எங்க ஓடிட போகுது? இப்படி சொல்லிட்டு சிவா, கரீம் காலி டீ கப்பை பப்பன் முன்னாடி வச்சுட்டு அங்கிருந்து போயிட்டாங்க. அப்புறம் பப்பன் அந்த காலியான கப்பை பார்த்துட்டு இருந்தான். டீக்கான பணத்தை யாருமே கொடுக்கல. எல்லா கணக்கும் டைரியில எழுதப்பட்டிருந்தது. ஆனா பப்பனோட கல்லா காலியா இருந்தது. கடன் சொல்லி எழுதி எழுதி பப்பனுக்கு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. அதனால ஊர் தலைவர்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணான். சித்தப்பா, வேலை கிடைக்கலன்னு ஒரு டீ கடை வச்சேன். 2 நாள் ஆச்சு. இன்னும் 10 ரூபா கூட வரல. 2 நாள் ஆகுமா? 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 2 நாள் ஆ
தாளை பார்த்துட்டு எனக்கு பொண்ணு கொடுக்கவும் சம்மதிச்சிட்டாங்க. ஆனா பொண்ணோட அண்ணன் இந்த கணக்கு புத்தகத்தை பார்த்துட்டு கல்யாணம் வேணான்னுட்டான். ஜனங்க பணம் கொடுக்க மாட்டேங்குதுங்க. நான் எப்படி வாழ் வச்சுட்டப்பா? தலைவர் அந்த கணக்கு புத்தகத்தை பார்த்துட்டு பப்பனுக்கு பணம் கொடுக்க வேண்டிய அந்த ஆட்கள் எல்லாரையும் பஞ்சாயத்துக்கு வர வச்சாங்க. மூர்த்தி, நீ 2000 ரூபாய் பணம் கொடுக்கணும். கிஷன், நீ 1500. மலாரி அப்புறம் சிவா உங்களுக்கு 1900. நீங்க கொடுக்க வேண்டிய பணம் இன்னும் இவ்வளவு பாக்கி இருக்கு. எப்ப கொடுக்க போறீங்க? தலைவர் பேச்ச கேட்டுட்டு கடனை கொடுக்க வேண்டியவன் தலைவர்கிட்ட என்ன சொன்னான்னா, தலைவரையா, உங்களுக்கே தெரியும் மழை லேட்டா பெஞ்சுது, அதனால லேட்டா விளைச்சல் லேட்டா வந்தா பணம் எப்படி கிடைக்கும்? ஆனா வந்ததுமே மொத்தமா சேர்த்து கொடுத்துறோம். இத கேட்டுட்டு பப்பன் கோவத்துல என்ன சொன்னான்னா, தீபாவளிக்கு பைக் வாங்குறீங்க, பந்தயத்துல பணம் கட்டுறீங்க, ஆனா டீ குடிக்க பணம் கட்ட மாட்டேன்றீங்க. தலைவரையா, எங்க நிலைமைய நாங்க சொல்லிட்டோம். இதுக்கு மேல எங்களால எதுவும் பேச முடியாது. பப்பன், கவலைப்படாத, நம்ம கிராமத்து ஜனங்க தானே, கொடுத்துருவாங்க. கவலையோட வீட்டுக்கு வந்த பப்பன் யோசிக்க ஆரம்பிச்சான். தலைவர் மூலமாவது பணத்தை வசூல் பண்ணிடலாம்னு நினைச்சேன். ஆனா தலைவரும் அந்த கடங்கார பசங்களுக்கு சாதகமாவே பேசுறாரு. இப்ப நான் என்ன பண்றது? அப்பதான் பப்பனுக்கு அவனோட சின்ன வயசு ஃப்ரெண்டு கோட்டியா கிட்ட இருந்து கால் வந்தது. கோட்டியா சிட்டில இருக்கிற கண்ணாடி ஃபேக்டரியில வேலை செஞ்சுட்டு இருந்தான். கோட்டியா சொல்ல. நான் நாளைக்கு ஊருக்கு வரேன்பா. உனக்கு என்ன வாங்கிட்டு வர்றது? டீ கப்ஸ் வாங்கிட்டு வரட்டா? டீ கப்பை கொஞ்சம் பெருசா வாங்கிட்டு வந்து கொடுப்பா. அதுல டீய போட்டு நான் அதுக்குள்ள முங்குறேன். என்ன ஆச்சு? உனக்கு என்ன பிரச்சனை? பப்பன் தன்னோட கதை மொத்தத்தையும் கோட்டியா கிட்ட சொன்னான். அப்ப கோட்டியா சொன்னான், நான் கிராமத்துக்கு வந்து எல்லாத்தையும் சரி பண்றேன், டோன்ட் வரி. மறுநாள் கோட்டியா பப்பனை பார்க்கறதுக்காக அவனோட வீட்டுக்கு போனான். பப்பனை பார்த்துட்டு கோட்டியா என்ன சொன்னான்னா, இங்க பாருப்பா, உனக்காக நான் ஒண்ணு வாங்கிட்டு வந்திருக்கேன். 2 பேரும் வீட்டுக்கு பின்னாடி வந்தாங்க. அப்போ பப்பன் பார்த்தபோது ஒரு பெரிய டீ கப் அங்க இருந்தது. அச்சச்சோ, என்னப்பா இது? நீ உண்மையிலேயே பெரிய கப்பா வாங்கிட்டு வந்திருக்க? என்ன கொல்லணும்னே முடிவு பண்ணிட்டியா? இருப்பா, உன் வசூல் பண்றதுக்கு என்கிட்ட சூப்பரான ஐடியா வச்சிருக்கேன். அப்புறம் கோட்டியா அவனுக்கு ஐடியாவை சொன்னான். பப்பன் ரொம்ப சந்தோஷத்தோட கத்த ஆரம்பிச்சான். வாவ் கோட்டியா, வசூல் ஆயிடுச்சுன்னே வச்சுக்கேன். கடங்கார பசங்களை டீ கிணறு வச்சதுமே எல்லாரும் பப்பனோட டீ ஸ்டாலுக்கு வந்து சேர்ந்தாங்க. அப்ப அவங்க பார்த்தபோது, அதாவது அவங்க ஸ்டாலுக்கு முன்னாடி ஒரு பெரிய டீ கப் நிறைய டீயோட அங்க இருந்தது. அந்த கப்புக்கு முன்னாடி ஒரு நீளமான ஏணியும் இருந்துச்சு. அப்புறம் பப்பன் கோட்டியாவோட சேர்ந்து கூட்டத்தை கண்ட்ரோல் பண்ணிட்டு இருந்தான். கடன் வாங்கினவங்கள பார்த்து கோட்டியா என்ன சொன்னான்னா, இந்த டீ நிறைஞ்ச பெரிய கப்பை யார் காலி பண்றாங்களோ அவங்க கொடுக்க வேண்டிய பணத்தை கொடுக்க வேண்டாம், அவனுடைய கடன் கணக்கை கிளியர் பண்ணிடுவோம். அதை கேட்டுட்டு கடன் வாங்கினவன் சத்தமா என்ன சொன்னான்னா, நான் அந்த கப்பை காலி பண்றேன். இல்ல, நான் தான் பண்ணுவேன். இது போல ஆளுக்கு சத்தம் போட ஆரம்பிச்சாங்க. அப்ப கோட்டியா சொன்னா, அட இருங்கப்பா, எதுக்கு இவ்வளவு அவசரப்படுறீங்க? நீங்க எல்லாரும் சேர்ந்து முதல்ல இதை காலி பண்ணுங்க. ஆனா ஒரு கண்டிஷன் இருக்கு. என்ன கண்டிஷன்? ஒருவேளை கப்பை காலி பண்ணலன்னா எவ்வளவு கடன் இருக்கோ அதுக்கான டபுள் பணத்தை நீ பப்பனுக்கு கொடுக்கணும். ஒத்துக்கிறேன். அதுக்கப்புறம் என்ன, கடன் வாங்கினவங்க எல்லாம் ஒரு நீளமான ஸ்ட்ரா கொடுத்தாங்க. அப்புறம் கடன் கொடுக்க வேண்டியவன் எல்லாம் ஏணி படிக்கட்டு வழியா அந்த கப்பு கிட்ட போயிட்டாங்க. அப்புறம் சூடான டீல ஸ்ட்ராவை போட்டு இழுக்க ஆரம்பிச்சாங்க. ஆரம்பத்தில் அவங்களுக்கு நல்லா தான் இருந்தது. ஆனால் அப்புறம் எல்லாரும் டென்ஷன் ஆயிட்டாங்க. அந்த டீ கப் காலியாகவே ஆகல. அது மட்டும் இல்லாமல் டீ குடிக்க வேண்டிய அவங்க லிமிட்டும் அவங்களுக்கு பதில் சொல்லிடுச்சு. டீயை வயிறு நிறைய குடிச்சதுக்கு அப்புறமா அவங்கள அசிடிட்டி படுத்த ஆரம்பிச்சிருச்சு. கடங்காரெல்லாம் வாந்தி எடுத்தபடியே படிக்கட்டில் இறங்கி வந்து குனிஞ்ச தலையோட எல்லார் முன்னாடியும் வந்து நின்னான். ஆனால் கப் எப்படி இருந்துச்சோ அப்படியே இருக்கு.
பாத்தீங்களா, நீங்களாம் ஒண்ணு சேர்ந்து கூட இந்த கப்பை காலி பண்ண முடியல. அப்புறம் எல்லா கடையையும் சேர்த்து ஒன்னா தரேன்னு சொல்றீங்க. இந்த கப்பு மாதிரி உங்க கடனை யாராலையும் மொத்தமா செட்டில் பண்ண முடியாது. உங்க எல்லாருக்கும் கொஞ்சம் கொஞ்சம் டீ வேணும்னா அதே போல நான் வாழ்றதுக்கும் கொஞ்சமாவது பணம் வேணும் இல்லையா? மொத்தமா உங்ககிட்ட நான் பணத்தை வாங்கி என்ன பண்ண போறேன்? எனக்கு உங்ககிட்ட இந்த டபுள் பணம் எல்லாம் வேண்டாம். தயவு செஞ்சு நீங்க எனக்கு என்ன கொடுக்கணுமோ அதை மட்டும் கொடுங்க. இதை கேட்டுட்டு கடன் கொடுக்க வேண்டியவங்க எல்லாரும் பணத்தை எடுத்து பப்பனோட கையில வைக்க ஆரம்பிச்சாங்க. அப்புறம் அவமானத்தை தாங்க முடியாம தலையை கீழே தொங்க போட்டுக்கிட்டு திரும்பி போக ஆரம்பிச்சாங்க. இது போல கோட்டியாவோட விசேஷமான பிரம்மாண்டமான டீ கப் ஐடியாவால பப்பன் வசூல் பண்ண வேண்டிய எல்லாத்தையும் வசூல் பண்ணிட்டான். பொருங்கிற பேர் கொண்ட கிராமத்துல பக்கத்துல 2 குடும்பம் இருந்துச்சு. ராம்லால் அப்புறம் ஷாம்லால். 2 பேருக்குள்ளயும் 1000 பிரச்சனைகள் இருந்தது. நாள் முழுக்க சண்டை போட்டுக்கிட்டே இருப்பாங்க. அப்புறம் 2 பேரும் வேலை இல்லாதவங்களும் கூட. ஒரு நாள் ஷாம்லால் வீட்டுல உட்கார்ந்துருந்தாரு. அவருடைய மனைவி வெளியில இருந்து ஓடி வந்து அவர்கிட்ட சொல்ல ஆரம்பிச்சா, என்னங்க, நம்ம பக்கத்து வீட்டுக்கார குளத்து நீரை வித்து காசாக்குறான். ஆனா நீங்க வீட்டுல வேலை வெட்டி இல்லாம உட்கார்ந்துருக்கீங்க. மனைவி சொன்னதை கேட்டுட்டு ஷாம்லால் அதிர்ச்சி ஆனாரு. குளத்து நீரை வச்சு சம்பாதிக்கிறானா? அது எப்படி முடியும்? நீங்களே போங்க, போய் பார்த்துட்டு வாங்க. உடனே அங்கிருந்து ஷாம்லால் குளத்துக்கு போனாரு. அதை பார்த்து அதிர்ச்சி ஆனாரு. ராம்லால் ஒரு படகு வாங்கியிருந்தாரு. அவர் ஜனங்களை படகுல ஏத்திக்கிட்டு அந்த குளத்துல சவாரி பண்ணாரு. அப்புறம் நிறைய பணம் சம்பாதிச்சாரு. ஷாம்லால் ராம்லால பார்த்தாரு. அப்போ ராம்லால் சொன்னாரு, நான் சரியான முட்டாள். பகலெல்லாம் வீட்லயே உட்காந்துக்கிட்டு உங்ககிட்ட சண்டை போட்டுக்கிட்டு இருந்தேன். நான் இப்ப இந்த கிராமத்துல பணம் சம்பாதிக்க போறேன். நிறைய பணம் சம்பாதிக்க போறேன். ஒரு கப்பலே வாங்க போறேன்னா பாரேன். ராம்லால் ஜனங்களை படகுல உட்கார வச்சு அந்த இடத்த சுத்தி காட்ட போனாரு. அப்ப ஷாம்லால் அத அதிர்ந்து பார்த்துக்கிட்டு இருந்தாரு. ராம்லால பார்த்து அவரு பொறாமப்பட்டாரு. நானும் பாக்குறேன் நீ எப்படி பெரிய ஆள் ஆகுறேன்னு. ஷாம்லால் ஒரு பாபாவோட குடிலுக்கு போனாரு. அப்புறம் அங்கிருந்து மந்திர விபூதியை கொண்டு வந்தாரு. ராத்திரி நேரத்துல அவரு அந்த விபூதிய அந்த குளத்து நீர்ல அத போட்டாரு. அத போட்டதும் அந்த குளத்து தண்ணி எல்லாம் கொதிக்க ஆரம்பிச்சது. ஷாம்லால் சிரிச்சாரு. கப்பலை விடு, முதல்ல படகு ஓட்ட முடியுதான்னு பாரு. மறுநாள் காலையில குளத்துல நீர் கொதிக்கிற விஷயம் கிராமத்துல எல்லாருக்கும் பரவுச்சு. அந்த குளத்து கரையில ஜனங்க கூட்டமா நின்னாங்க. குளத்துல கொதிக்கிற நீரை பார்த்து ஜனங்க பயப்பட ஆரம்பிச்சாங்க. ராம்லால் தன்னோட படகு பக்கத்துல நின்னு கத்த ஆரம்பிச்சாரு. வாங்க வாங்க, கொதிக்கிற தண்ணில யாரு சவாரி பண்ண போறீங்க? உனக்கு என்ன பைத்தியமா? கொதிக்கிற தண்ணில நாங்க படகுல போனா நாங்க பக்கோடா ஆகணுமா? நாங்க சவாரி பண்ண விரும்பல. அங்க இருந்து எல்லாரும் போயிட்டாங்க. பாவம் ராம்லால் ரொம்ப சோகமாயிட்டாரு. நான் இந்த படகை விற்கணும் போல இருக்கு. நான் சுத்தமா மோசம் போயிட்டேன். கொஞ்ச நாள் கடந்தது. ஷாம்லால் வீட்லயே உட்கார்ந்திருந்தாரு. அப்ப அவரோட மனைவி வந்தா சொன்னா, இப்படி சும்மா உட்கார்ந்தா எப்படி? ஏதாவது வேலை பண்ணலாம்ல? ராம்லாலுக்கு எவ்வளவு பெரிய நஷ்டத்தை ஏற்படுத்திருக்கணும் தெரியுமா? இதை விட என்ன பண்ணணும்? ராம்லால் நஷ்டமானதுல உங்களுக்கு என்ன லாபம்? உபயோகமா ஏதாவது யோசிங்க. இவ்ளோ பெரிய கிராமத்துல ஒரு டீ கடை கூட கிடையாது. கொதிக்கிற தண்ணில டீ தூளை போடுங்க, அப்புறம் டீ செஞ்சு வீங்க. ஷாம்லால் உடனே சேட்டு கிட்ட போனாரு. அப்புறம் சொன்னாரு, சேட்ஜி, எனக்கு ஒரு ட்ரக் ஃபுல்லா டீ தூள், ஒரு ட்ரக் ஃபுல்லா சக்கரை, ஒரு ட்ரக் ஏலக்காய், அப்புறம் ஒரு டேங்க் பால் வேணும். இவ்வளோ பெரிய அளவுல மால் கேட்குற, என்ன கோல்மால் பண்ண போற? நீங்க எனக்கு அனுப்பி வைங்க, பணத்தை நான் 1 வருஷம் கழிச்சு கொடுக்குறேன். மறுநாள் ஒரு ட்ரக் ஃபுல்லா சக்கரை, ஒரு ட்ரக் ஃபுல்லா டீ தூள், ஒரு ட்ரக் ஏலக்காய், அப்புறம் ஒரு டேங்க் பால் கொதிக்கிற குளத்து தண்ணி கிட்ட போயிடுச்சு. ஷாம்லால் அந்த 3 ட்ரக்ல இருந்த எல்லாத்தையும் அந்த குளத்துல போட்டுட்டாரு. அந்த குளத்துல டீ கொதிக்க ஆரம்பிச்சுது. ஏலக்காவோட வாசனை கிராமம் முழுக்க பரவுச்சு. அப்புறம் ஜனங்க குளத்துக்கிட்ட வந்து அங்க நடந்த அதிசயத்தை பார்த்தாங்க. டீ வாங்கிக்கங்க, டீ டீ வாங்கிக்கங்க, டீ டீ வாங்கிக்கங்க, டீ. ஜனங்க டீ குளத்தை யாரும் பார்த்ததே இல்ல. அதனால டீ குடிக்கிறதுக்கும் அந்த டீ குளத்தை பார்க்கறதுக்கும் ஜனங்க அந்த இடத்துக்கு கூட்டமா வந்தாங்க. ஷாம்லாலோட பிசினஸ் சூப்பரா நடந்துச்சு. இங்க ராம்லால் கிராமத்துல பைப் ஃபிட்டிங் கடையை திறந்தாரு. அவர் அதுல பிஸியா இருந்தாரு. ஒரு நாள் பைப் ஃபிட்டிங் பண்றதுக்கு ராம்லால் அடுத்த கிராமத்துக்கு போனாரு. அப்ப அவரு போற வழியில குடில்ல இருக்கிற பாபாவை சந்திச்சாரு. பாபா அவர்கிட்ட சொன்னாரு,
உன்னுடைய பக்கத்து வீட்டுக்கார ஷாம்லால் இருக்கான் இல்ல, குளத்துல போடுறதுக்கு பஸ்மம் வாங்கிட்டு போனான். ஆனா பணம் கொடுக்கவே இல்லை. அவன் குளத்திலிருந்து டீ விற்கிறதா கேள்விப்பட்டேன். அவனை என்கிட்ட வந்து பணத்தை கொடுக்க சொல்லு. பாபா போயிட்டாரு. அப்பதான் ராம்லாலுக்கு புரிஞ்சது, அதாவது படகு பிசினஸ்ல தடங்களை ஏற்படுத்தினது ஷாம்லால் தான்னு. என்னோட பிசினஸ் நஷ்டப்படுத்திட்டேல்ல, இந்த டீ குளம் எத்தனை நாள் போகுதுன்னு நானும் பார்க்கறேன். மறுநாள் ராம்லால் அந்த குளத்துக்கிட்ட போனாரு. ஷாம்லால் குளத்துல இருந்து டீயை எடுத்து ஜனங்க கிட்ட வியாபாரம் பண்ணிட்டு இருந்தாரு. பயங்கரமா சம்பாரிச்சுக்கிட்டு இருந்தாரு. அட, நீங்க எதுக்காக இவனுக்கு பணம் கொடுக்குறீங்க? இந்த குளம் இவனுக்கு சொந்தமா என்ன? எல்லாரும் ஃப்ரீயா டீயே குடிங்க. என்ன வளர்ற? நான் உங்ககிட்ட பேசல, ஜனத்துக்கிட்ட பேசிட்டு இருக்கேன். ராம்லால், நீங்க சொல்றதும் சரிதான். ஆனா எங்களுக்கு டீ எடுத்து கொடுக்கறது யாரு? பாக்குறீங்கல்ல டீ எப்படி கொதிக்குதுன்னு. ஷாம்லால் எங்களுக்கு டீ அதுல இருந்து எடுத்து கொடுக்கறாரு. அதுக்கு தான் நாங்க அவருக்கு பணம் கொடுக்கறோம். நான் உங்களுக்கு டீ எடுத்து கொடுக்கறேன். அது எப்படி? நான் பைப்பும் குளம் பிசினஸும் ஆரம்பிச்சிருக்கேன். டீ குளத்துல இருந்து ஒரு பைப் எடுத்து உங்க வீட்டுக்கு கனெக்ஷன் கொடுக்க போறேன். அதுக்கப்புறம் நீங்க வீட்லயே உட்காந்துக்கிட்டு எவ்வளவு டீ வேணுமோ அவ்வளவு டீ குடிங்க. ஜனங்க ராம்லாலோட பேச்சை கேட்டுக்கிட்டு வீட்டுக்கு போயிட்டாங்க. அப்புறம் ஷாம்லால் ரொம்ப கவலையாயிட்டாரு. சர்க்கரை என்னோடது, டீ தூள் என்னோடது, ஏலக்காய் என்னோடது, அப்புறம் பால் என்னோடது, அப்புறம் உன்னோடது என்ன? பதிலுக்கு பதில். நீ எனக்கு துரோகம் பண்ண, இப்ப நான் உனக்கு துரோகம் பண்ண போறேன். இந்த மாதிரி தான் ஷாம்லால் வீணா போயிட்டாரு. இப்ப ராம்லாலுக்கு புது கான்ட்ராக்ட் கிடைச்சிருச்சு. அவரு பைப்லைன் மூலமா ஜனங்களோட வீடு வீடா டீ அனுப்பிச்சு வச்சாரு. அப்புறம் கடன் வாங்கின ஷாம்லால் கிராமத்தை விட்டே ஓடிட்டாரு. ஷிபூருங்கிற பேர் கொண்ட கிராமத்துல பக்கத்துல 2 குடும்பம் இருந்துச்சு, ராம்லால் அப்புறம் ஷாம்லால். 2 பேருக்குள்ளயும் 1000 பிரச்சனைகள் இருந்தது. நாள் முழுக்க சண்டை போட்டுக்கிட்டே இருப்பாங்க. அப்புறம் 2 பேரும் வேலை இல்லாதவங்களும் கூட. ஒரு நாள் ஷாம்லால் வீட்டுல உட்கார்ந்திருந்தாரு. அவருடைய மனைவி வெளியில இருந்து ஓடி வந்து அவர்கிட்ட சொல்ல ஆரம்பிச்சா, என்னங்க, நம்ம பக்கத்து வீட்டுக்கார குளத்து நீரை வித்து காசாக்குறான். ஆனா நீங்க வீட்டுல வேலை வெட்டி இல்லாம உட்கார்ந்துருக்கீங்க. மனைவி சொன்னதை கேட்டுட்டு ஷாம்லால் அதிர்ச்சி ஆனாரு. குளத்து நீரை வச்சு சம்பாதிக்கிறான், அது எப்படி முடியும்? நீங்களே போங்க, போய் பார்த்துட்டு வாங்க. உடனே அங்க இருந்து ஷாம்லால் குளத்துக்கு போனாரு. அத பார்த்து அதிர்ச்சி ஆனாரு. ராம்லால் ஒரு படகு வாங்கியிருந்தாரு. அவர் ஜனங்களை படகுல ஏத்திக்கிட்டு அந்த குளத்துல சவாரி பண்ணாரு. அப்புறம் நிறைய பணம் சம்பாதிச்சாரு. ஷாம்லால் ராம்லால பார்த்தாரு. அப்ப ராம்லால் சொன்னாரு, நான் சரியான முட்டாள். பகலெல்லாம் வீட்லயே உட்காந்துக்கிட்டு உங்ககிட்ட சண்டை போட்டுக்கிட்டு இருந்தேன். நான் இப்ப இந்த கிராமத்துல பணம் சம்பாதிக்க போறேன், நிறைய பணம் சம்பாதிக்க போறேன். ஒரு கப்பலே வாங்க போறேன்னா பாரேன். ராம்லால் ஜனங்களை படகுல உட்கார வச்சு அந்த இடத்த சுத்தி காட்ட போனாரு. அப்ப ஷாம்லால் அத அதிர்ந்து பார்த்துக்கிட்டு இருந்தாரு. ராம்லால பார்த்து அவரு பொறாமப்பட்டாரு. நானும் பாக்குறேன் நீ எப்படி பெரிய ஆள் ஆகுறேன்னு. ஷாம்லால் ஒரு பாபாவோட குடிலுக்கு போனாரு. அப்புறம் அங்கே இருந்து மந்திர விபூதியை கொண்டு வந்தாரு. ராத்திரி நேரத்துல அவரு அந்த விபூதிய அந்த குளத்து நீர்ல அத போட்டாரு. அத போட்டதும் அந்த குளத்து தண்ணி எல்லாம் கொதிக்க ஆரம்பிச்சது. ஷாம்லால் சிரிச்சாரு. கப்பலை விடு, முதல்ல படகு ஓட்ட முடியுதான்னு பாரு. மறுநாள் காலையில குளத்துல நீர் கொதிக்கிற விஷயம் கிராமத்துல எல்லாருக்கும் பரவுச்சு. அந்த குளத்து கரையில ஜனங்க கூட்டமா நின்னாங்க. குளத்துல கொதிக்கிற நீரை பார்த்து ஜனங்க பயப்பட ஆரம்பிச்சாங்க. ராம்லால் தன்னோட படகு பக்கத்துல நின்னு கத்த ஆரம்பிச்சாரு. வாங்க வாங்க, கொதிக்கிற தண்ணில யாரு சவாரி பண்ண போறீங்க? உனக்கு என்ன பைத்தியமா? கொதிக்கிற தண்ணில நாங்க படகுல போனா நாங்க பக்கோடா ஆகணுமா? நாங்க சவாரி பண்ண விரும்பல. அங்க இருந்து எல்லாரும் போயிட்டாங்க. பாவம் ராம்லால் ரொம்ப சோகமாயிட்டாரு. நான் இந்த படகை விற்கணும் போல இருக்கு. நான் சுத்தமா மோசம் போயிட்டேன். கொஞ்ச நாள் கடந்தது. ஷாம்லால் வீட்லயே உட்கார்ந்திருந்தாரு. அப்ப அவரோட மனைவி வந்தா சொன்னா, இப்படி சும்மா உட்கார்ந்தா எப்படி, ஏதாவது வேலை பண்ணலாம்ல? ராம்லாலுக்கு எவ்வளவு பெரிய நஷ்டத்தை ஏற்படுத்திருக்கிறேன் தெரியுமா? இதை விட என்ன பண்ணணும்? ராம்லால் நஷ்டமானதுல உங்களுக்கு என்ன லாபம்? உபயோகமா ஏதாவது யோசிங்க. இவ்ளோ பெரிய கிராமத்துல ஒரு டீ கடை கூட கிடையாது. கொதிக்கிற தண்ணில டீ தூளை போடுங்க, அப்புறம் டீ செஞ்சு வீங்க. ஷாம்லால் உடனே சேட்டுக்கிட்ட போனாரு. அப்புறம் சொன்னாரு, சேட்ஜி, எனக்கு ஒரு ட்ரக் ஃபுல்லா டீ தூள், ஒரு ட்ரக் ஃபுல்லா சக்கரை, ஒரு ட்ரக் ஏலக்காய், அப்புறம் ஒரு டேங்க் பால் வேணும். இவ்ளோ பெரிய அளவுல மால் கேட்கற, என்ன கோல்மால் பண்ண போற? நீங்க எனக்கு அனுப்பி வைங்க, பணத்தை நான் 1 வருஷம் கழிச்சு கொடுக்கறேன். மறுநாள் ஒரு ட்ரக் ஃபுல்லா சக்கரை, ஒரு ட்ரக் ஃபுல்லா டீ தூள், ஒரு ட்ரக் ஏலக்காய், அப்புறம் ஒரு டேங்க் பால்
கொதிக்கிற குளத்து தண்ணி கிட்ட போயிடுச்சு. ஷாம்லால் அந்த 3 ட்ரக்ல இருந்த எல்லாத்தையும் அந்த குளத்துல போட்டுட்டாரு. அந்த குளத்துல டீ கொதிக்க ஆரம்பிச்சுது. ஏலக்காவோட வாசனை கிராமம் முழுக்க பரவுச்சு. அப்புறம் ஜனங்க குளத்துக்கிட்ட வந்து அங்க நடந்த அதிசயத்தை பார்த்தாங்க. டீ வாங்கிக்கங்க, டீ டீ வாங்கிக்கங்க, டீ டீ வாங்கிக்கங்க, டீ. ஜனங்க டீ குளத்தை யாரும் பார்த்ததே இல்ல. அதனால டீ குடிக்கிறதுக்கும் அந்த டீ குளத்தை பார்க்கறதுக்கும் ஜனங்க அந்த இடத்துக்கு கூட்டமா வந்தாங்க. ஷாம்லாலோட பிசினஸ் சூப்பரா நடந்துச்சு. இங்க ராம்லால் கிராமத்துல பைப் ஃபிட்டிங் கடையை திறந்தாரு. அவரு அதுல பிஸியா இருந்தாரு. ஒரு நாள் பைப் ஃபிட்டிங் பண்றதுக்கு ராம்லால் அடுத்த கிராமத்துக்கு போனாரு. அப்ப அவரு போற வழியில குடில்ல இருக்கிற பாபாவை சந்திச்சாரு. பாபா அவர்கிட்ட சொன்னாரு, உன்னுடைய பக்கத்து வீட்டுக்கார ஷாம்லால் இருக்கான் இல்ல, குளத்துல போடுறதுக்கு பஸ்மம் வாங்கிட்டு போனான். ஆனா பணம் கொடுக்கவே இல்லை. அவன் குளத்திலிருந்து டீ விற்கிறதா கேள்விப்பட்டேன். அவனை என்கிட்ட வந்து பணத்தை கொடுக்க சொல்லு. பாபா போயிட்டாரு. அப்பதான் ராம்லாலுக்கு புரிஞ்சது, அதாவது படகு பிசினஸ்ல தடங்களை ஏற்படுத்தினது ஷாம்லால் தான்னு. என்னோட பிசினஸ் நஷ்டப்படுத்திட்டேல்ல, இந்த டீ குளம் எத்தனை நாள் போகுதுன்னு நானும் பார்க்கறேன். மறுநாள் ராம்லால் அந்த குளத்துக்கிட்ட போனாரு. ஷாம்லால் குளத்துல இருந்து டீயை எடுத்து ஜனங்க கிட்ட வியாபாரம் பண்ணிட்டு இருந்தாரு. பயங்கரமா சம்பாரிச்சுக்கிட்டு இருந்தாரு. அட, நீங்க எதுக்காக இவனுக்கு பணம் கொடுக்குறீங்க? இந்த குளம் இவனுக்கு சொந்தமா என்ன? எல்லாரும் ஃப்ரீயா டீயே குடிங்க. என்ன வளர்ற? நான் உங்ககிட்ட பேசல, ஜனத்துக்கிட்ட பேசிட்டு இருக்கேன். ராம்லால், நீங்க சொல்றதும் சரிதான். ஆனா எங்களுக்கு டீ எடுத்து கொடுக்கறது யாரு? பாக்குறீங்கல்ல டீ எப்படி கொதிக்குதுன்னு. ஷாம்லால் எங்களுக்கு டீ அதுல இருந்து எடுத்து கொடுக்கறாரு. அதுக்கு தான் நாங்க அவருக்கு பணம் கொடுக்கறோம். நான் உங்களுக்கு டீ எடுத்து கொடுக்கறேன். அது எப்படி? நான் பைப்பும் குளா பிசினஸும் ஆரம்பிச்சிருக்கேன். டீ குளத்துல இருந்து ஒரு பைப் எடுத்து உங்க வீட்டுக்கு கனெக்ஷன் கொடுக்க போறேன். அதுக்கப்புறம் நீங்க வீட்லயே உட்காந்துக்கிட்டு எவ்வளவு டீ வேணுமோ அவ்வளவு டீ குடிங்க. ஜனங்க ராம்லாலோட பேச்சை கேட்டுக்கிட்டு வீட்டுக்கு போயிட்டாங்க. அப்புறம் ஷாம்லால் ரொம்ப கவலையாயிட்டாரு. சர்க்கரை என்னோட இது, டீ தூள் என்னோட இது, ஏலக்காய் என்னோட இது, அப்புறம் பால் என்னோட இது, அப்புறம் உன்னோடது என்ன? பதிலுக்கு பதில், நீ எனக்கு துரோகம் பண்ண, இப்ப நான் உனக்கு துரோகம் பண்ண போறேன். இந்த மாதிரி தான் ஷாம்லால் வீணா போயிட்டாரு. இப்ப ராம்லாலுக்கு புது கான்ட்ராக்ட் கிடைச்சிருச்சு. அவரு பைப்லைன் மூலமா ஜனங்களோட வீடு வீடா டீ அனுப்பிச்சு வச்சாரு. அப்புறம் கடன் வாங்கின ஷாம்லால் கிராமத்தை விட்டே ஓடிட்டாரு. மகாராஷ்டிராவுல வசந்த்பூருங்கிற பேர் கொண்ட ஒரு சின்ன கிராமம் இருந்துச்சு. அந்த கிராமத்துல அதிகமான நேரங்கள் காஞ்சி போய் தான் இருக்கும். அதனால அங்க இருக்கிறவங்களுக்கு தண்ணி அவ்வளோ சுலபத்துல கிடைக்காது. கிராமத்து வீடுகள்ல கவர்மெண்ட் டேங்க்கும் கட்டி இருந்தாங்க. அதுல காலையிலயும் சாயந்தரமும் குறிப்பிட்ட நேரத்துக்கு தான் தண்ணி வரும். அம்மா, இங்க பாருங்க, பக்கெட்டு டப்பு எல்லாம் காலியா இருக்கு. வழக்கம் போல அந்த சோனு இருந்த தண்ணி எல்லாத்தையும் குளிச்சுட்டு ஓடி போயிட்டான். நீ உன்னோட துணிமணிகளை எடுத்துக்கிட்டு அந்த சோனு வீட்டுக்கு போ. அவன் நம்ம வீட்டு தண்ணியை காலி பண்ணால, அவங்க வீட்டு தண்ணியை நீ காலி பண்ணிட்டு வா. பக்கத்து வீட்டுக்கு போய் துணிய துவைக்க வேண்டுமே. துவைக்கிறவங்க வருவாங்களோ இல்லையோ, நானா துணி துவைச்சே ஆகணுமே. பிரியங்கா, உங்க வீட்டு துணியை எதுக்காக எங்க டேங்க கிட்ட வந்து துவைக்கிற? அட ராமா, நீ வேற பாதி தண்ணியை செலவழிச்சிட்டியா? அடடா கௌரியத்த, நான் துணி துவைச்சதும் அட ராமான்னு சொல்றீங்களா? ஆனா உங்க வீட்டு பையன் சோனு வந்து எங்க வீட்டு டேங்க்ல குளிச்சுட்டு போறானே, அதுக்கு என்ன சொல்ல போறீங்க? சோனு வேலைக்கு போறான், உன்ன மாதிரி வேலை வெட்டி இல்லாம இல்ல. அப்புறம் குளிக்கிறதுக்கு மிஞ்சி மிஞ்சி போனா பாதி பக்கெட் தண்ணி செலவாகும். பாதி பக்கெட் தண்ணி செலவாயிருந்தா எந்த பிரச்சனையும் கிடையாது. ஆனா உங்க பையன் என்னடனா பக்கெட்டு டப்பு எல்லாத்தையும் காலி பண்ணிடுறான். அடடா, சண்டை போடுறதுக்கு பொண்ணு பின்னாடியே அம்மாவும் வந்துட்டா போல இருக்கு. பிரியங்கா அப்புறம் சோனுவோட குடும்பம் பக்கத்து வீட்டுல இருந்தாங்க. தண்ணிக்காக அவங்க 2 குடும்பத்துக்கு நடுவில் அடிக்கடி சண்டை வந்துகிட்டே இருக்கும். பிரியங்காவுக்கு அப்பா கிடையாது. அம்மாவும் பொண்ணும் மண்ணால செய்யப்பட்ட பானை, விளக்கு, பாத்திரம் வித்து குடும்பத்தை நடத்துவாங்க.
இங்க பாருங்க, எப்படியாவது அந்த அம்மா பொண்ணை இந்த ஊரை விட்டே துரத்துற வழிய பாருங்க. அப்புறம் பக்கத்துல இருக்கிற வீடும் நமக்கு சொந்தமாயிடும். அப்புறம் நாமளும் பெரிய இடத்துல இருக்கலாம். அப்போ சோனுவுக்கு பிரியங்காவை கல்யாணம் பண்ணி வச்சிருவோம். உங்களுக்கு என்ன மூளை கெட்டு போச்சா? நம்ம சோனு என்ன சும்மாவா? நல்லா படிச்சவன். அவனுக்கு வெறும் 5ஆம் கிளாஸ் பாஸ் ஆன பிரியங்காவா? அவெல்லாம் நம்ம சோனுக்கு லாக்கிப்பட்டு வரமாட்டா. அப்புறம் ஒண்ணு, நம்ம பையன் சோனுக்கு பெரிய பணக்கார வீட்டு பொண்ணா பார்த்து கல்யாணம் பண்ணி வைப்போம். நமக்கு அவங்களோட வீடு மட்டும்தான் வேணும். ஏதாவது ட்ரிக் பண்ணி அந்த வீட்டை வாங்க பாருங்க. அதனால அந்த அம்மா பொண்ணு இந்த கிராமத்தை விட்டே ஓடி போகணும். அப்போ இது ரொம்ப சுலபம். நான் சொல்றத நல்ல கவனமா கேளு. ஒரு நாள் கௌரி பிரியங்கா வீட்டுக்கு போனா. பிரியங்கா, உன்னோட அம்மா எங்க போனா? அம்மா வியாபாரத்துக்காக மார்க்கெட் போயிருக்காங்க. இந்த மாவு எங்க அம்மா வீட்ல இருந்து வந்துச்சு. நிறைய கொடுத்து அனுப்பியிருக்கிறாங்க. அதான் உங்க வீட்டுக்கும் கொஞ்சம் கொடுக்கலான்னு யோசிச்சேன். அது என்னமோ நாம 2 பேரும் சண்டை போட்டுக்கிறது உண்மைதான். இருந்தாலும் நீ எங்க வீட்டுக்கு பக்கத்து வீடாச்சே. மறுநாள் அதிகாலையில தூங்கிக்கிட்டு இருந்த பிரியங்காவும் அவளோட அம்மாவும் அவங்க வீட்டு வாசல்ல கேட்குற சத்தத்தை கேட்டு எழுந்தாங்க. பிரியங்கா, நம்ம வீட்டு வாசல்ல ஏன் இவ்வளோ சத்தமா இருக்கு? 2 பேரும் வெளியில போனாங்க. அங்க பார்த்தா சோனுவோட அம்மா கிராமத்து ஜனங்க கிட்ட சத்தம் போட்டு சொல்லிக்கிட்டு இருந்தா. கிராமத்து ஜனங்களே, இப்ப நம்ம கிராமத்துல திருட ஆரம்பிச்சிடுச்சு. நான் கொஞ்ச நாளைக்கு முன்னாடிதான் தங்கத்துல வளையல் பண்ணி கொண்டு வந்தேன். அந்த வளையல இந்த பிரியங்காவும் பிரியங்காவோட அம்மாவும் திருடிட்டாங்க. எந்த வளையல பத்தி நீ பேசுற? நாங்க உன்னோட எந்த வளையலையும் திருடவே இல்லையே. அப்ப சரி, நாங்க உன் வீட்டுல தேடி பாக்குறோம். வேணும்னா மொத்த வீட்டையும் தேடிப்பாரு, எங்களுக்கு ஒன்றும் பயம் இல்லை. கிராமத்து ஜனங்க பிரியா வீடு மொத்தமும் தேடினாங்க. கௌரி பெட்ஷீட்டுக்கு அடியில இருந்து வளையல எடுத்தா. இங்க பாத்தீங்களா ஜனங்களே, இதான் என் வளையல். இப்ப நீங்களே சொல்லுங்க, நான் என்ன சொல்றது? நாங்க திருடுறவங்களை இந்த கிராமத்துல வச்சுக்க மாட்டோம். ஆமா ஆமா, சரியா சொன்னீங்கண்ணே. இவங்களை முதல்ல இந்த கிராமத்துல இருந்து வெளியே அனுப்புங்க. கிராமத்து ஜனங்க எல்லாரும் சேர்ந்து பிரியங்கா அப்புறம் பிரியங்காவோட அம்மாவை இந்த கிராமத்தை விட்டு வெளியே போக சொல்லி கட்டாயப்படுத்தினாங்க. அம்மா, இப்ப நம்ம எங்கம்மா போறது? நீ கவலைப்படாத பிரியங்கா, ஜீத்து மாமா வீட்டுக்கு போலாமா? பிரியங்காவும் பிரியங்காவோட அம்மாவும் வெயில்ல நடந்து போனாங்க. அம்மா, அங்க பாருங்க ஒரு டேங்க். வாங்க அங்க போய் கொஞ்சம் தண்ணி குடிப்போம். பிரியங்கா அந்த டேப்பை ஓபன் பண்ணதும் அப்போ அவளோட கண்கள் அதை பார்த்து ஆச்சரியப்பட்டுச்சு. டேங்க்ல இருந்து தங்கம்மா கொட்ட ஆரம்பிச்சது. அட ராமா, கிராமத்து ஜனங்க இந்த டேங்கை கெட்டு போச்சுன்னு நினைச்சாங்க. ஆனா இதுல இருந்து தங்கம் இல்ல கொட்டிக்கிட்டு இருக்கு. அம்மா, இனிமே நாம எங்கேயும் போக வேண்டிய அவசியம் இல்லை. நாம இங்கேயே நம்ம வீட்டை கட்டிக்கலாம். டேங்க்ல இருந்து வெளிவந்த தங்கத்தை வச்சு பிரியங்காவும் அவளோட அம்மாவும் ஒரு பெரிய வீட்டை கட்டினாங்க. அப்புறம் ரொம்ப அமைதியா அந்த வீட்ல இருந்தாங்க. பிரியங்கா பணக்காரியான விஷயம் வசந்த்பூர் மொத்தமும் பரவுச்சு. என்னங்க, இங்க பாருங்க, நாம பிரியங்கா அம்மா கிட்ட போய் பேசாம மன்னிப்பு கேட்கலாங்க. நாம நம்ம சோனுவோட கல்யாணத்தை பிரியங்கா கூட நடத்தி வைக்கலாம். அப்புறம் அவங்களோட மாய டேங்க், அந்த வீடு எல்லாமே நமக்கு சொந்தமாயிடும். அன்னைக்கு நடந்த விஷயத்தை எல்லாத்தையும் மறந்துடுங்க. நாங்க உங்ககிட்ட மன்னிப்பு கேட்க வந்திருக்கோம். பிரியங்காவும் சோனுவும் ஒன்னா வளர்ந்தவங்க, ஒன்னா ஓடி ஆடி விளையாண்டவங்க. நாம ஏன் அவங்க 2 பேருக்கும் ஒரு கல்யாணத்தை பண்ணி வைக்க கூடாது? இந்த கல்யாணத்தை பத்தி அன்னைக்கே உங்களுக்கு ஞாபகம் வரல? நாங்க ஏழையா இருந்தோமே அப்ப நாங்க உங்களுக்கு தகுதியானவங்க இல்ல. இப்ப நீங்க எங்களுக்கு தகுதியானவங்க இல்ல. இங்க இருந்து போயிடுங்க. அவளுக்கு எவ்வளோ திமிரு பாத்தீங்களா? இந்த தங்கம் கொடுக்கற டேங்கால தானே அவளுக்கு இவ்வளோ திமிரு. அந்த டேங்கோட பைப்லைன் நிச்சயமா எங்க இருந்தோ வரணும். அதை நான் உடைச்சிருவேன். அப்புறம் பாக்குறேன் இவ எப்படி திமிரு காட்டுறான்னு பாக்குறேன். ஒரு ராத்திரி கௌரி தன்னோட புருஷன் கூட பிரியங்கா வீட்டுக்கு
பின்னாடி இருக்கிற காட்டுக்கு போனாங்க. அவளும் அவளோட புருஷனும் மண்ணை தோண்ட ஆரம்பிச்சாங்க. இதான் அந்த டேங்கோட பைப்லைன். அவங்க அந்த மொத்த பைப்லைனையும் அடிச்சு ஓடச்சு நொறுக்கிட்டு அவங்க வீட்டுக்கு போயிட்டாங்க. மறுநாள் அந்த மொத்த கிராமமும் ஒரே கலவரமாயிடுச்சு. எல்லாரும் ஏன் இவ்வளோ சத்தம் போடுறாங்க? ஒருவேளை நேற்று ராத்திரி நம்ம ஒரு பைப் லைனை உடைச்சோம் இல்லையா, அது தங்க டேங்கோடைய பைப் லைன் கிடையாது, அது கிராமத்துக்கு வர தண்ணி பைப் லைன், தெரியுமா? கிராமத்துக்குள்ள போலீஸ் வந்துச்சு. அந்த தண்ணி டேங்கோட பைப்லைனை உடைச்சது யாருன்னு கண்டுபிடிக்கிறதுக்காக வந்தாங்க. கௌரியும் கௌரியோட புருஷனும் பிடிபட்டாங்க. அவங்க 2 பேருக்கும் தண்ணி பைப்லைனை உடைச்ச குற்றத்துக்காக ஜெயில் தண்டனை கிடைச்சது. இந்த கதையிலேருந்து நாம என்ன பாடத்தை கத்துக்கிட்டோம்னா, கெட்ட எண்ணம் கொண்டவங்க மற்றவங்களுக்கு கெடுதல் செய்யணுங்கிற எண்ணத்துல அவங்களுக்கு அவங்களே குழி தோண்டிப்பாங்களாம்.